ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக பார்ப்போம். கிரிப்டோ கரன்சி என்று சொல்லிச்சுன்னா என்ன வடிவம் என்று சொல்லியும், பிளாக் செயின் என்று சொல்லிச்சுன்னா என்ன வடிவம், பிட்காயின் என்று சொல்லிச்சுன்னா என்ன வடிவம் என்று சொல்லி பார்ப்போம். இது ஒரு அடிப்படையான வடிவம். இந்த வீடியோ மிக பேசிக்கான வடிவம். சில இது தொடர்பாக, அதாவது கிரிப்டோ தொடர்பான ஒரு எந்தவித அறிவும் இல்லாத, அதாவது இந்த கிரிப்டோ தொடர்பாக எந்தவித நுழைச்சியும் இல்லாத ஒரு சில நபர்களுக்காகவும், அடுத்தது ஒரு புதிதாக இந்த கிரிப்டோவுக்குள்ளே வாரத்துக்கு யோசிக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றவங்கள் இது சம்பந்தமாக கிரிப்டோ கரன்சியில் பிளாக் செயின் சம்பந்தமாக தெரிந்தவர்கள் பெருசாக இந்த வீடியோவை பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இந்த வீடியோ அதாவது கிரிப்டோ சம்பந்தமான சில வீடியோக்கள் இதுக்கு முதலும் போடப்பட்டிருக்கு. விரும்பினா நீங்கள் அந்த வீடியோவையும் பார்க்கலாம். ரைட், இனி வீடியோக்குள்ளே போவோம். நம்மளுக்கு கிரிப்டோ என்று சொல்லிச்சுன்னா என்னென்று தெரிய முதல் நமக்கு சில விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது மணி என்று சொல்லிச்சுன்னா என்ன விடயம் தெரிஞ்சிருக்கணும். மணி என்று சொன்னால் பெரிய ஒன்றுமே இல்லை. நம்ம சாதாரணமாக நாளாந்த தேவையில் பயன்படுத்தும் பணத்தை தான் சொல்கிறோம் நம்ம மணி என்று சொல்லி. அது என்னத்துக்காக வேண்டி யூஸ் பண்ணப்படுது என்று சொல்லிச்சுன்னா நம்ம ஒரு கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்காக வேண்டி ஒரு கருவியான பயன்படுத்தப்படுகின்ற ஒரு 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 கருவிதான் இந்த பணம் என்று சொல்லுவோம். அதாவது சில கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கும், எதிர்காலத்தில் சேமிப்புகளை மேற்கொள்வதற்கு வைப்பதற்கும், முதலெடுத்து வைக்காக சேமித்து வைப்பதற்குமான ஒரு கருவி பணம் என்று சொல்லுகிறோம். இது ஒரு நிறுவனங்கள் கூட இருக்கலாம், அல்லது ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபர் கூட இருக்கலாம். இந்த பரிமாற்ற தேவைக்காக வேண்டி நம்ம ஒரு மீடியமாக, ஒரு ஊடகமாக பயன்படுத்துகின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பணத்துக்கு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அதாவது ஒரு யூனிட் வேல்யூ இருக்குது. ஒவ்வொரு கரண்ட் நீங்கள் ₹1 நாணயம் என்று சொன்னால் அது ₹1 வேல்யூ இருக்கும். 10 ரூபீஸ் என்று சொன்னால் 10 ரூபீஸ் அதுக்குரிய வேல்யூ இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த பணத்தை கொண்டு வேறொரு பொருள் என்ற பெறுமதியை நீங்கள் அளவிடக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொன்னீங்கள் என்று சொன்னால் 1 கிலோ அரிசி எவ்வளவுன்னு சொல்லியும் பார்க்க முடியும். ஒரு பவுன் தங்க நகையினுடைய பெறுமதி, அல்லது 1 கிராம் தங்கத்தின் பெறுமதி, ஒரு சில்வர் பெறுமதி என்ற விடயங்கள் கூட அப்படி நிறைய எல்லா பொருட்களையும் பணத்தினால் நம்ம அளவிடக்கூடியதாக இருக்கும். அதாவது மெசரிங் வேல்யூ பணத்துக்கு இருக்கும். மற்ற பொருட்களுடைய மெசரிங் வேல்யூவை இந்த பணம் தீர்மானிக்கின்றது. பணத்தினூடாக தீர்மானிக்கின்றோம். ரைட், அதை அடுத்தபடியமாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வகையான பணங்கள் இருக்குது. பணத்தோடு சேர்த்து பணத்துக்குரிய ஆல்டர்னேட்டிவ் போடுறோம்னா இதில் என்ன வகையாக இருக்குது. அதாவது கடந்த காலங்களில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பொருட்களை டு பொருட்களை மாற்றினாங்க. அதுக்கு பிறகு ஒரு பணம் ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் காயின்ஸும் நோட்டும் இருந்தது. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த காலப்பகுதியில் செகண்ட் ஒரு முறை காசோலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் கிரெடிட் கார்டுன்ற முறைமை ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிஜிட்டல் மணி, பேபால், அந்த பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் பேபாலாக இருக்கலாம், அல்லது ஜிபேயாக இருக்கலாம், அல்லது அமேசான் பேயாக இருக்கலாம். இதில் நிறைய சேவைகள் நம்ம நாட்டில் இல்லை. பேபால் இருக்குது. அடுத்த பேர் ஒரு பேமெண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அடுத்தது இப்போ சில வங்கிகள் சில மொபைல் ஆப்பு கூட சில பேமெண்ட் சிஸ்டங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியுள்ளார்கள். ஆகவே இந்த டிஜிட்டல் மணி, டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு அடுத்தாக இப்போ எதிர்காலத்தில் எல்லாராலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பேமெண்ட் சிஸ்டம் முறை கிரிப்டோ கரன்சி சிஸ்டம்னு சொல்லுவோம். இது கிரிப்டோ கரன்சிக்கு இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அதனுடைய பிளாக் செயின். அதாவது யாராலும் அந்த பிளாக் செயினை உடைக்க முடியாது என்ற ஒரு கான்ஃபிடென்ட் கூடாகத்தான் அந்த பிளாக் செயின் ஒரு அதனூடாக ட்ரஸ்டபிள் ஆன ஒரு இதனூடாகத்தான் இந்த பிட்காயின்ன்றது ஃபேமஸ் ஆனது. அதோட கிரிப்டோ கரன்சியோட ஃபேமஸ் ஆனது. ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கிற காலப்பகுதி வரப்போகிறது. ஆகவே எதிர்காலத்தில் இந்த பிட்காயின் போன்ற இதனுடைய பிளாக் செயின்களும் உடைக்கப்படலாம் என்று எது கூறுகின்றார்கள். ஆனாலும் இந்த வல்லவனுக்கு உலகத்தில் வையகத்தில் இன்னொரு வல்லவன் உண்டு என்ற மாதிரி இதுக்கேற்ற மாதிரியும் இந்த கிரிப்டோ கரன்சியை எதிர்காலத்தில் அடாப்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அந்த அதாலையும் உடைக்க முடியாத பிளாக் செயின்களும் எதிர்காலத்தில் உருவாகலாம். குவாண்டம் கம்ப்யூட்டராக உடைக்க முடியாத பிளாக் செயின்களும் உருவாகக்கூடிய சாத்தியப்பாடு உள்ளது. ஆகவே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக என்னென்ன விடயங்கள் என்ற விடயங்களை பார்த்து கொண்டு போவோம். ரைட், இதில் வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி, அதாவது கிரிப்டோ கரன்சி என்று சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி பார்ப்போம். கிரிப்டோ கரன்சி என்று சொல்லி சொன்னால் இது ஒரு டிஜிட்டல் கரன்சி. அதாவது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு கூடாக ஆப்ரேட் பண்ணப்படுகின்ற ஒரு டிஜிட்டல் கரன்சி. இதுக்கு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியோ அல்லது சென்ட்ரல் பேங்கோ அல்லது கவர்மெண்ட் பாடியோ இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காது. இது டீசென்ட்ரலைஸ் ஆன ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பாடியாகும். இது இந்த டீசென்ட்ரலைஸு கூடாக நம்முடைய கரன்சியை, அதாவது பணத்தை பரிமாற்றிக் கொள்வோமாக இருந்தால் அது டிஜிட்டல்
டிஜிட்டல் கரன்சியாக கொள்ளப்படும். இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பிளாக் சைன் சொல்லி சொல்கிறோம். அதாவது யாரும் இந்த பிளாக் சைனை இன்ட்ராக்ட் பண்ணி அதை கேக் பண்ணியோ அல்லது மிஸ்யூஸ் பண்ணியோ செய்ய முடியாத நிலையில் ஒரு பிளாக் சைன் கிரியேட் பண்ணி அதனூடாகத்தான் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இந்த செயற்பாடு தான் நம்ம கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறோம். இதை ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எங்கே ஸ்டோர் ஆகும்னு சொன்னால் டிஜிட்டல் லெஜர் என்ற ஒரு விடயத்தில் பிளாக் செயினில் சேவ் பண்ணப்படும். அது எங்கெங்கே இந்த லிங்காக எந்தெந்த நெட்ஒர்க்கில் இருக்குதோ அந்த அவ்வளவு நெட்ஒர்க்லையும் அந்த டிரான்சாக்ஷனுக்கான ரெக்கார்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படும். ஆகவே ஒரு கேக் பண்ண நபர் உலகத்தில் உள்ள மில்லியன் கணக்கான அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்டுகளை ஒரே நேரத்திலேயே மாற்ற முடியாத என்ற காரணத்தினால இந்த பிளாக் செயினை கேக் பண்ணுவது மிக கடினமான காரணமாக காணப்படுகின்றது. ஃபியூச்சர்களில் எதிர்காலத்தில் சில குவாண்டம் கம்ப்யூட்டர் மாதிரியான செயற்பாடுகள் வரும்பொழுது இந்த செயற்பாடுகள் முறியடிக்கப்படலாம். அதாவது இந்த பிளாக் செயின் கூட கேக் பண்ணப்படலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள். பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு அடிப்படையில் இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி சொன்னால் என்ன விடயம் என்று விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். ரைட், அடுத்தது ரைட், இதில் பிளாக் செயின் சொல்லி சொன்னால் ஒரு சிஸ்டம் இன் விச் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எஸ்பெஷலி தோஸ் மேட் இன் த கிரிப்டோ கரன்சி இஸ் மெயின்டைன் அக்ராஸ் த கம்ப்யூட்டர் தட் ஆர் லிங்க் டு பியர் நெட்வொர்க். அதாவது இந்த பியர் நெட்வொர்க் ஊடாக ஒரு லிங்க் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர் ஊடாகத்தான் இந்த பிளாக் செயின் டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷனை மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் நம்ம பிளாக் செயின் சொல்லி சொல்கிறோம். அதில் முதலாவது இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷனுக்காக அதை செய்வதற்காக முதலாவது உருவாக்கப்பட்டது தான் இந்த பிட்காயின் பிளாக் செயின் சிஸ்டம். ரைட், இதில் எப்படி இந்த பிளாக் செயின் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி சும்மா ஒரு பேசிக்கான விடயங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஃபர்ஸ்டான ஒரு நபர் ஒரு ஒரு டிரான்சாக்ஷனை ரிக்வஸ்ட் பண்ணுகிறார். எப்படின்னு சொன்னால் P2P நெட்வொர்க் கூடாக எவ்ரி கம்ப்யூட்டர் P2P நெட்வொர்க் டிரான்சாக்ஷனை ரிக்வஸ்ட் பண்ணுறார். பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டாக அடுத்த தடவையாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த டிரான்சாக்ஷன் சரியானதான் என்று சொல்லி அது வலிடேட் பண்ணும். ஒரு நெட்வொர்க் இந்த டிரான்சாக்ஷன் வலிடேட் பண்ணி செக் பண்ணும். தனி ஒரு இடத்த அந்த டிரான்சாக்ஷன் செக் பண்ணப்படாது. அதாவது இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற அத்தனை கம்ப்யூட்டர்லேயும் அந்த டோட்டலாக எத்தனை நோட் இருக்கும் அந்த ஒவ்வொரு நோட்லையும் அது செக் பண்ணும். இந்த டிரான்சாக்ஷன் சரியான்னு சொல்லி வேலிடேட் பண்ணும். வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த டிரான்சாக்ஷன் சரியான்னு சொல்லி போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணும். வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்குரிய நியூ டிரான்சாக்ஷனுக்கான அந்த பிளாக் கொண்டு கிரியேட் பண்ணும். அதுக்கு பிறகு தான் அந்த பிளாக் கொண்டு கிரியேட் ஆகும். அதோடு சேர்த்து என்ன டேட்டில் அந்த லெஜர் கிரியேட் பண்ணப்பட்ட டீட்டெயில் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிளாக் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த டிரான்சாக்ஷன் சம்பந்தமான டீட்டெயில் உள்ளடக்கி இருக்கும். அடுத்தது யாருக்கு அந்த டிரான்சாக்ஷன் அனுப்புகிறோம்ன்றதும் யார் அனுப்பியிருக்கிறா, யார் ரிசீவ் பண்ண வேணும், என்ன டைம், என்ன அமௌண்ட், அடுத்தது என்ற விடயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளாக்காக கிரியேட் பண்ணி அந்த பிளாக்கை என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் இந்த நெட்வொர்க்கில் இந்த பிளாக் செயினுக்குள்ளே அந்த பிளாக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பிறகு தான் அந்த பிளாக் பெர்மனன்ட்லி அந்த பிளாக் செயினில் ஆட் பண்ணப்படும். அடுத்த காரணமாக இந்த புதிய உருவாக்கப்பட்ட அந்த பிளாக் செயின் ஒரு நபர் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 0.05 பிளாக் பிட்காயின் ஒரு நபருக்கு அனுப்புறாக ரிக்வஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லி அனுப்புறாக இருந்தால் அந்த பிளாக் செயின் அதுக்குரிய நேரம் என்ன டைமுக்கு அனுப்பப்பட்டது, யாரிலிருந்து யாருக்கு போனது என்றபடியும் அதனுடைய அட்ரஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அது ஒரு பிளாக் ஒரு லெஜராக கிரியேட் பண்ணி அது இந்த பிளாக் செயினில் ஒரு நியூவான பிளாக்காக ஆட் பண்ணப்படும். அதனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இது பிளாக் செயினில் அந்த டிரான்சாக்ஷன் சேவ் பண்ணப்படும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த பிளாக்கை ஆல்ட்ரேட் பண்ணவோ சேஞ்ச் பண்ணவோ கேக் பண்ண முடியாத நிலை காணப்படுது. அப்படி அந்த ஒரு பிளாக்கை சேஞ்ச் பண்ணால் கூட அது திரும்ப வேலிடேட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணும் ஒட்டுமொத்தமாக நெட்வொர்க்கில் இருக்கிற அத்தனை பிளாக்லையும் அது வெரிஃபிகேஷன் பண்ணும். ஆகவே அந்த டிரான்சாக்ஷன் பிழை என்று சொல்லி காட்டுமாக இருந்தால் அது சரியான டிரான்சாக்ஷனை மட்டும் இதுதான் சரியான பிளாக்ன்றதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீஷன் ஆகிவிடும். இதுதான் ஒரு பேசிக்கான பிளாக் செயின் இருக்கக்கூடிய டெக்னாலஜி. இதோட அடிப்படை இப்படித்தான் இருக்கும். இதை விட வித்தியாசமாகவும் சில விடயங்கள் இருக்கலாம். புது புது பிளாக் செயின்கள் வரக்குள்ள சில விடயங்கள்
மேலதிகமாக ஆட் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிட்காயினுக்கு அடுத்ததாக வந்து நிறைய பிளாக் செயின் வந்துட்டு ஈத்துரியம், அடுத்த சொலானா பேஸ் பிளாக் செயின்கள், அப்படி நிறைய மெயின் நெட்டுகள் வந்து இப்போ வந்துட்டு, ஆகவே பிளாக் செயினை விட ஃபாஸ்ட்டாக, அதாவது பிட்காயினை விட ஃபாஸ்ட்டாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய சில பிளாக் செயின்களும் கரண்ட்லியாக வந்துட்டு, அது என்னென்னன்ற விடயங்களையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே வந்து நம்ம வந்து பிளாக் செயினை கரண்ட்லியாக யூஸ் பண்ணுறோம்ன்ற விடயங்களை வந்து பார்ப்போம். ரைட், இந்த பிளாக் செயின் வந்து 2025, அதாவது இந்த காலப்பகுதியில் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபண்டை வந்து பண்ணுறதுக்கு, குறிப்பாக வந்து இப்போ பேங்க் டு பேங்க் வந்து இந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இலவாக வந்து HRP, அதாவது ரிப்பிள் என்ற ஒரு காயினை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக பயன்படுத்தப்படுது. இது ஆரம்ப காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முதலே வந்து அதை பயன்படுத்த தொடங்கி விட்டாங்க. சில பேங்குகள் வந்து தங்களுடைய ஃபண்டுகளை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும், அடுத்தது ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து ஒரு ஒர்க்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற நேரம் பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குமான ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. IoT என்று சொல்லுவோம், இன்டர்நெட் ஆஃப் திங் என்று சொல்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இன்டர்நெட் வந்து ஒரு பிசிக்கல் திங், அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேயோ அல்லது ஒரு வெஹிக்கிள், ஒரு குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்கள் வந்து இந்த IoT திங் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம், அடுத்தது சில விடயங்களில் வந்து IoT யூஸ் பண்ணப்படுது, அதுக்கு வந்து பிளாக் செயின் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது செக்யூரிட்டி கேமரா சம்பந்தமான விடயங்கள்லையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பர்சனல் ஐடென்டி செக்யூரிட்டி, ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டுகளில் அப்படியான முக்கியமான பிளேஸ்களில் வந்து இந்த பர்சனல் ஐடென்டி செக்யூரிட்டிக்கு வந்து பிளாக் செயின் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹெல்த் கேர் செக்டரில் வந்து பிளாக் செயின் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த லாஜிஸ்டிக்னு சொல்லுவோம், லாஜிஸ்டிக் வந்து அடுத்த வேர் ஹவுஸில் வந்து இந்த பிளாக் செயின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது NFT என்று சொல்லுவோம், அதாவது உங்களுடைய இருக்கிற ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம், அல்லது ஆடியோ இதாக இருக்கலாம், ஆடியோ இருக்கலாம், அல்லது வீடியோவாக இருக்கலாம், அதை நீங்கள் வந்து நான் ஃபங்கிபிள் டோக்கனாக வந்து கன்வெர்ட் பண்ணி விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த பிளாக் செயின் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் சிஸ்டம் கொண்டு இன்ட்ரோடியூஸ் ஆகி அதில் வந்து இந்த பிளாக் செயினை வந்து யூஸ் பண்ணுறாங்களா. கவர்மெண்ட் வந்து நிறைய விடயங்களில் வந்து இந்த பிளாக் செயினை யூஸ் பண்ண தொடங்கியிருக்கு. குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா அந்த மிலிட்டரி சர்வீஸில் எல்லாம் வந்து இப்போ பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள். அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால், முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து இந்த பிளாக் செயினுக்கூடாக அனுப்புகிற நேரம் யாரும் ஹேக் பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது. ஆகவே அந்த சந்தத்தை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது இந்த மீடியான்னு சொல்லுவோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெட்டா என்ற ஒரு கன்செப்டை வந்து இப்போ ஃபேமஸாக ஆகி கொண்டிருக்கு. சோசியல் மீடியா அதில் போன்ற அப்படியான விடயங்கள், அதை வேர்ச்சுவலான சில விடயங்கள், அதுகளில் வந்து இந்த மீடியா அதுகளையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பேங்கிங் செக்யூரிட்டிலையும் வந்து சில அல்காரிதம்களை யூஸ் பண்ணி புதுசான அதாவது கீ கோட்டுகளை வந்து கிரியேட் பண்ணி அப்படி நிறைய விடயங்களையும் வந்து இந்த பேங்கிங் செக்டர்லையும் வந்து இந்த பிளாக் செயின் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது. ரைட், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். கீழே கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. இதுக்கு மேலதிகமாகவும் இந்த பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான விடயங்கள் ஏதாவது வீடியோ தேவைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் என்னென்ன விடயம் சம்பந்தமாக தேவைன்ற விடயங்களை வந்து நீங்கள் குறிப்பிடுங்க. அதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணக்குள்ள எனக்கு வந்து ஒரு என்ன வகையானது உங்களுக்கு தேவையோ அதை கொடுக்குற நேரம் வந்து எனக்கும் பிரயோசனம், உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து இண்டிகேட் பண்ணுங்கள் என்ன விடயம்னு சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொண்டு போடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.